கட்சிகளின் கோட்டையாக திகழும் மானாமதுரை தொகுதி 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய சவாலை சந்திக்கவிருக்கிறது. கடந்த 20 ஆண்டுகளில் இந்த தொகுதி பலமுறை திராவிட கட்சிகளுக்கிடையே கைமாறியுள்ளது. தற்போதைய கள நிலவரப்படி பலம் மற்றும் பலவீனங்கள் இதோ. முதல்ல திமுக சார்பாக களமிறங்கியிருக்காங்க தமிழரசி அவர்கள். தற்போதைய எம்எல்ஏ மற்றும் முன்னாள் அமைச்சர். இவர் இந்த தொகுதியின் பழக்கமான முகமாகவும் இருக்காங்க. அமைச்சராக இருந்த அனுபவம் மற்றும் தற்போதைய எம்எல்ஏவாக தொகுதிக்குள் இருக்கும் செல்வாக்கு, பெண்களுக்கான உரிமை தொகை மற்றும் திமுக அரசின் நலத்திட்டங்கள் இவருக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கியை தரும். உதயசூரியனின் சின்னம் கிராமப்புறங்களில் இவருக்கு பெரிய பலம். பெரிய அளவில் புதிய திட்டங்கள் வரவில்லை என்ற மக்களின் ஆதங்கம், குறிப்பாக மானாமதுரை சிப்காட் இன்னும் முழுமையாக செயல்படவில்லை என்ற அதிருப்தி இவருக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சியாக மாற வாய்ப்புள்ளது. அடுத்ததாக என்டிஏ கூட்டணி சார்பில் களமிறங்கக்கூடிய பொன் வி பாலகணபதி அவர்கள். அரசியலில் நீண்டகால அனுபவம் கொண்ட இவர் இந்த முறை பாஜக, பாமக, அமமுக, ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சி போன்ற வலுவான கட்சிகளின் ஆதரவோடு களம் காண்கிறார். மத்தியில் உள்ள அதிகார பலம் ஒருபுறம் இருந்தாலும் தொகுதிக்குள் இவருக்கு இருக்கும் தனிப்பட்ட செல்வாக்கு மற்றும் அனுபவம் மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கூட்டணி கட்சிகளின் வாக்கு வங்கியை ஒருங்கிணைப்பதன் மூலம் தாமரை சின்னத்தை அடித்தட்டு மக்களிடம் வெற்றிகரமாக கொண்டு செல்கிறார். இளைஞர்களிடம் மாற்றம் என்ற பெயரில் இவர் செய்யும் பிரச்சாரம் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சவால் என்று பார்த்தால் பொதுவாக ஆளுங்கட்சி மீது அதிருப்தியில் இருக்கும் மக்கள் மாற்று அரசியலை தேடுவார்கள். ஆனால் இந்த முறை அந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் நேரடியாக என்டிஏவிற்கு வராமல் நாம் தமிழர் மற்றும் தமிழக வெற்றி கழகம் போன்ற புதிய கட்சிகளுக்கு பிரிந்து செல்ல அதிக வாய்ப்புள்ளது. இது இவருடைய சவாலாக பார்க்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி சார்பாக களமிறங்கியிருக்கிற வேட்பாளர் சண்முகப்பிரியா அவர்கள். இவங்க ஜாதி மதம் கடந்த அரசியல், மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மற்றும் வைகை ஆற்று மணல் கொள்கைக்கு எதிரான இவரது ஆக்ரோஷமான பேச்சுகள் இளைஞர்களை கவர்ந்துள்ளன. ஒருமுறை இவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே என்ற நடுநிலை ஓட்டுகளை இவரின் நம்பிக்கை. இவங்களுக்கு இருக்க சவால் என்னன்னு பார்த்தோம்னா, வாக்குச்சாவடி மேலாண்மை. உணர்ச்சி பூர்வமாக ஆதரிப்பவர்கள் தேர்தல் நாளன்று வாக்களிக்க வருவார்களா என்பது கேள்விக்குறி. மேலும் மற்ற கட்சிகளின் பணபலத்தை எதிர்கொள்வது இவருக்கு கடினமான காரியம். இறுதியாக தாவேகா கட்சியினுடைய வேட்பாளர் டி இளங்கோவன் அவர்கள். விஜய் அவர்களின் தீவிர ரசிகர் பட்டாலுமே இவருக்கு ஒரு மிகப்பெரிய தூணாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தின் கல்வி கற்ற வேலையற்ற இளைஞர்களிடம் ஊழலற்ற நிர்வாகம், வேலை வாய்ப்பு என்ற இவர்களது ஒற்றை முழக்கம் பலத்த வரவேற்பை பெற்றுள்ளது. கட்சியின் மீதான எதிர்பார்ப்பு இவருக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை உருவாக்கலாம். சவால்கள் என்று பார்த்தால் வேட்பாளர் தொகுதிக்கு ஓரளவே அறிமுகமானவர் என்பது ஒரு பின்னடைவு. திமுக, அதிமுக போன்ற ராட்சத கட்சிகளின் பல சகாப்த கால பாரம்பரிய வாக்கு வங்கியை உடைப்பதும், அடிமட்ட அளவில் இன்னும் முழுமையாக வேரூன்றாத கட்சி கட்டமைப்பை வைத்துக் கொண்டு தேர்தல் களத்தை எதிர்கொள்வதும் இவருக்கு ஒரு மிகப்பெரிய இமாலய சவாலாக பார்க்கப்படுகிறது. மானாமதுரை தொகுதி மக்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க. வெறும் ஓட்டு போட வரமாட்டோம், எங்க ஊர் சிப்காட் வேலை செய்யணும், குடிநீர் பிரச்சனை தீரணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. திமுகவின் பலமும் அதிமுகவின் வாக்குச்சிதறலும் யாருக்கு சாதகமாகும்? சீமான் அவர்களின் தம்பிகளா அல்லது விஜய் அவர்களின் தளபதிகளா? யார் அதிக வாக்குகளை பிரிப்பார்கள்? நிச்சயமாக மானாமதுரை மக்கள் இந்த முறை ஜாதி கணக்குகளை தாண்டி வளர்ச்சி என்ற ஒற்றை புள்ளியில் தான் ஓட்டு போட போகிறார்கள். மாற்றம் வருமா, இல்லை என்றால் பழைய சரித்திரம் தொடருமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் பல வீடியோஸ்க்கு எங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.